அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை வீச உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை கொட்ட தடை விதிக்கப்படுகிறது. இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்ற பெயரில் தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்துவதை தடுக்க நெல்லை மாவட்டத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை அமர்வு கோரியுள்ளது. ஆற்றை மாசுபடுத்துவது என்பது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என கடுமையான எச்சரிக்கையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. அஸ்தி ஆற்றில் கிடைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. ஆனால் அஸ்தி சுடப்படாத மண்பானைகள் மட்டுமே கொண்டு வர வேண்டும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. சுத்த மண்பானைகளை அஸ்தியை கொண்டு வந்து அந்த பானை ஆற்றில் வீசக்கூடாது எனவும் கூறியுள்ளது. ஆனந்த விலாஸ் மண்டபத்தை அருள்மிகு பாபநாத சுவாமி கோயில் நிர்வாகம் உடனடியாக தனது கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதோடு கோவிலின் செயல் அலுவலர் தொல்லியல்துறை அதிகாரி இணைந்து மண்டபத்தை பழைய பாரம்பரியத்தை மீட்டிற்கு உரிய நடவடிக்கை வேண்டும் என கூறி வழக்கை முடிக்க வைத்துள்ளனர். நெல்லை பாபநாசத்தை சேர்ந்த சிவனுபாண்டி என்ற மதுரை அமர்வு நெல்லை அம்பாசமுத்திர ஆனந்த விலாஸ் மண்டபத்தை ஆக்கிரமிக்க கூறி தனக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை ரத்து கோரி வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு கடந்த விசாரணையின் போது அரசு தரப்பு முன்னோர்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு பணித்துறைகளுக்கு வருவதையும் பயன்படுத்தப்படாத ஆடைகள், துண்டுகள் மற்றும் இறந்தோர் தொடர் பல்வேறு காட்டி வீசப்படையும் குறித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் நீர்நிலையில் மாசுபடுத்துவதை தடை விதிக்கிறது. நீர்நிலை அல்லது கிணற்றில் மாசுபடுத்தும் பொருட்களை கொட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் சடங்குகள் நடைபெறும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் மத சொந்த உரிமை எந்த வகையில் மீறப்படவில்லை. ஒருவர் ஆன்மீக நன்மைக்காக மத சடங்குகளை செய்யலாம், ஆனால் சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.